ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா மீனராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஜூலை 29ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா ஆடி பௌர்ணமியானது பிறக்க இருக்கிறது. இந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய பொருளாதார ரீதியாக குடும்ப சூழ்நிலைகள், பிள்ளைகளினுடைய கல்வி நிலைகளானது எப்படி இருக்குது, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவர்களுடைய வியாபாரங்களானது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்தும் நம்ம எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க இருக்காங்க. பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மீனராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரக்கூடிய ஜூலை 29ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளில் நீங்கள் அம்பாளுடைய வழிபாடுகள்லாம் செய்துக்கோங்க. பூஜை முறைகள், புனஸ்காரங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி பண்ணணுமோ அதன் முறை பார்த்திங்கன்னா பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அந்த ஒரு நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் நினைத்து அந்த ஒரு நாளில் பார்த்திங்கன்னா உங்களுடைய மன கஷ்டங்கள்லாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக அம்பாள் முன்பாக உட்கார்ந்து நீங்கள் மனமாற பார்த்திங்கன்னா ஒரு வேண்டுதலை வைத்து பார்த்திங்கன்னா அன்றைய தினம் வேண்டிக்கோங்க. நிச்சயமாக நீங்கள் நினைத்து எந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா அந்த அம்மனிடம் வைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றமான ஒரு நாளாக அந்த பௌர்ணமி நாளாக சொல்லப்படுது. இந்த நாளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இப்பொழுது மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்த்தீங்கன்னா பார்க்கிறார். அதோட ஜென்மசனியினுடைய ஆதிக்கங்களும் பார்த்தீங்கன்னா மீனராசியில் நடைபெறுது. எனவே உங்களுடைய குடும்ப சுமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படும். விரயங்களுமே பார்த்தீங்கன்னா கூடவே பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதேபோல் உங்களுடைய கூட்டு முயற்சியில் பார்த்தீங்கன்னா இருந்து விலகி தனித்து இயங்க நீங்கள் முற்படுவீர்கள். வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாங்க. வளர்ச்சியில் குறுக்கீடுகள் அதிகரிக்காமல் இருக்க அவ்வப்போது தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வுகளானது கிடைக்கும். உடன்பிறப்புகளின் மூலமாக ஒரு நல்ல தகவலானது வரலாம். இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா நீச்சம் பெறுவதனால எதிர்பார்ப்புகளானது நிறைவேறக்கூடும். இந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு புதன் செல்கின்றார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதாத்திய யோகத்தை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துவார். அவரோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா உச்ச குருவும் இணைவதனால உங்களுக்கு நிறையவே பார்த்தீங்கன்னா நற்பலன்களானது உங்களுடைய இல்லம் தேடி வரக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு மங்கள ஓசை மனையில் கேட்க வழிகள் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த பௌர்ணமி நாளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் சொல்லப்படுது. அதேபோல் பார்த்தீங்கன்னா தங்கு தடைகள் தானாகவே விலகக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோக முன்னேற்றங்கள், தொழில் விருத்தி போன்றவற்றின் பார்த்தீங்கன்னா நிறையவே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். குடும்ப ஒற்றுமைக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது குத்தகம் விளைவித்தவர்கள் விலகுவார்னு கூட சொல்லலாம். அதேபோல் இதுவரை கடுமையாக முயற்சித்தும் நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது துரிதமாகவே பார்த்திங்கன்னா நடைபெறக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. விஐபிகளின் மூலம் விருப்பங்கள் நிறைவேறும். இதுவரை பாக பிரிவினைக்கு ஒத்து வராத உடன்பிறப்புகள் இப்பொழுது ஒத்து வருவர். சொத்துக்களாலும் சொந்தங்களாலுமே பார்த்தீங்கன்னா நன்மைகளானது கிடைக்கக்கூடும். அதே போல் மிதுன ராசிக்கு செவ்வாய் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா செல்ல இருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அதனால் பார்த்தீங்கன்னா அவர் இப்பொழுது சுகஸ்தானத்திற்கு வருவது உங்களுக்கு நன்மை தான். பெருசாக எதுவும் ஒரு பாதிப்புகளும் கிடைக்காது. உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நன்மைகளானது ஏற்படும். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாகவே முடியும்னு சொல்லலாம். தொட்டது துளங்கக்கூடிய காலகட்டங்களாக சொல்லப்படுது. தொழில் வளர்ச்சிகளுமே பார்த்தீங்கன்னா அதிகரிக்க கூடுங்க. கற்ற கல்விக்கேற்ற உங்களுக்கு வேலைகள் கிடைக்கக்கூடும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்பானது உண்டு. இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது, இது போன்ற விஷயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கவனத்தை செலுத்தி வருவீங்க. அதில் பார்த்திங்கன்னா எந்த மாற்றங்களும் கிடையாது. நிச்சயமாக பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் ஒரு
இடத்தை வந்து வாங்கக்கூடிய யோகா அமைப்புகள் உங்களிடம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வீடாக வாங்கலாம், இல்லைன்னா வாங்கிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்ட தொடங்கி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக நடைபெற போகுது. இதுவரை முடிவடையாத நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நிறைய காரியங்கள், அதாவது இதுவரை முடிவடையாத காரியங்கள் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா முடிவடையக்கூடும். உடன்பிறப்புகளினுடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய திருமணத்தை நீங்கள் முன்னின்று நடத்தி வைப்பீர்கள். அதனால் அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி கொள்வார்கள். இதனால் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடங்களில் உங்களுக்கு நிறையவே வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதையும் அவங்களுடைய உறவினர்கள் மூலமாக கிடைக்கும். அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகளானது கிடைக்குங்க. ஆரோக்கியங்களானது சீராகி உற்சாகத்தோடே வந்து பார்த்திங்கன்னா பணிபுரிவீர்கள். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகின்ற உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது நன்மைதான். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப நல்ல ஒரு பலன்கள் வரப்போகிறது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமானங்களுமே வந்து உயரும். தொழில் வளர்ச்சிகளானது உண்டு அப்படின்னு தாங்க சொல்லணும். பெண் வழி பிரச்சனைகளானது வந்து பார்த்திங்கன்னா அகலக்கூடும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் ஆர்வத்தை வந்து காட்டி வருவீர்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவத்தை கொடுத்து நல்ல ஒரு ஆடை ஆபரணங்கள்லாம் நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். வாகன யோகங்களானது உண்டாகுங்க. பணம் பல வழிகளிலுமே வந்து உங்களுடைய கையை நிரப்புவது மட்டும் இல்லாமல் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பையை நிரப்போம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா பணவரவானது உண்டுங்க. உங்களுடைய தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். புதிய முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபங்களானது ஏற்படுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகளானது உண்டு. கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்தானது உயரக்கூடும். மாணவ மாணவிகளுக்கு பாராட்டானது வந்து சேருங்க. பெண்களுக்கு குடும்ப சுமைகளானது கூடினாலுமே அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களிடையே உண்டு அப்படின்னு தான் சொல்லணும். வருமானங்கள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டமானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் இப்பொழுது வக்ரம் அடைந்திருப்பதனால இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், தொழிலிலும் ஏற்பட்ட சங்கடங்களானது விலகக்கூடும். தடைப்பட்ட வேலைகள் முடிவிற்கு வரும் அப்படின்னு தாங்க சொல்லணும். உங்களுடைய ஆரோக்கியங்கள் என்று பார்க்கும் பொழுது இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சீராகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். முன்பு இருந்த பிரச்சனைகள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்காது. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமநிலைப்படும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வைத்தியத்திற்கு கட்டுப்படும் அப்படின்னு தாங்க சொல்லணும். உங்களுடைய ராசிநாதன் குருவாக வந்து பார்த்திங்கன்னா 9 வரை வந்து பார்த்திங்கன்னா அஸ்தமனம் அடைந்திருப்பதனால நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகளில் கவனங்கள் வேண்டும். அதேபோல் வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சந்தை நிலவரத்தை அறிந்து அதற்கேற்ப முதலீடு செய்வது நன்மை. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தன குடும்பாதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு தைரியங்களும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எடுத்த வேலைகளானது வந்து பார்த்திங்கன்னா வெற்றியாகுங்க. ஆரோக்கியங்களானது மேம்படும். சொந்த வீடு வாகனம் என்ற கனவானது நினைவாகும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்த சனி வக்ரம் அடைந்திருப்பதனால 7.5 சனியினால ஏற்பட்ட சங்கடங்களானது நீங்கும் என்றாலுமே விரயஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதனால் செலவுகளானது அதிகரித்து கொண்டிருக்கும். உங்களுடைய ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்காக தாராளமாகவே வந்து பார்த்திங்கன்னா செலவுகளை செய்வீர்கள். அதனுடைய வழியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய செல்வாக்கானது உயரும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டமானது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யோகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது வித்யாகாரகன் புதன் சாதகமாக வந்து சஞ்சரிப்பதனால உங்களுடைய புத்திசாலித்தனங்களானது வெளிப்படுங்க. எந்த வேலையை எப்படி செய்வது, எப்படி முடிப்பது என்ற ஒரு அறிவுகளானது ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்களானது விலகக்கூடுங்க. மேலதிகாரியினுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வுகளானது தேடி வரக்கூடுங்க. உறவுகளுடைய வழியில் ஆதாயங்களானது உண்டாகுங்க. நாண மோட்சகாரகன் கேது 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதனால் உங்களுடைய ஆற்றலானது வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படக்கூடுங்க. எந்த ஒன்றையுமே எதிர்கொண்டு வெற்றியடையக்கூடிய நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதே போல் வியாபாரம் தொழிலானது வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றங்கள் அடையும். போட்டி பிரச்சனைகளானது, வம்பு வழக்குகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடிவிற்கு வரக்கூடும்.
வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கானது உயர்ந்து காணப்படும் என்றாலுமே ஆத்மகாரகன் சூரியன் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதனால் உங்களுடைய உடல்நிலையில் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து போகும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.